பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் செய்திக்காக சங்கீதம் 50 20 முதல் 23 முடிய. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த 50ஆம் சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிற தவறுகளை கண்டனம் பண்ணுகிற ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தேவனுக்கு பலி செலுத்தினாங்க, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியலை. சங்கீதம் 50 பாருங்கள், அதனுடைய 8வது வசனம் பாருங்கள். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்துறதுல ஒன்றும் குளறுபடி பண்ணலை. அவங்க நல்லா பலி செலுத்துகிறாங்க. தேவன் அவங்க மேலே கோபப்படுறாரு. அங்கே பாருங்கள், 22வது வசனம் பாருங்கள். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லைன்னு சொல்லி கோபமாக பேசுகிறாரு. 7வது வசனத்தில் பாருங்கள். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன் சொல்கிறார். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை பீறி போடுவேன்றாரு. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் கோபமாக பேசுகிறாரு. இந்த சங்கீதம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா அவங்க நியாய தீர்ப்புக்குள்ளே போக வேண்டிய வரும்னு சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். இந்த சங்கீதத்தில் தேவன் ஒரு நீதிபதியாக வெளிப்படுகிறார். நல்லா கவனிங்க. இவங்க பலி செலுத்துகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? பலி செலுத்துகிறாங்க. 50ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 5வது வசனம் பாருங்கள். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ இவங்க பலியினாலே தேவனோட உடன்படிக்கை பண்ணினவங்க. இவங்க தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க? பலி செலுத்துகிறாங்க. அவங்க பலி செலுத்துறதுல ஒரு குறைவும் வைக்கல. தேவன் சொல்கிறார் பாருங்க, உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவங்க எப்போதும் தேவனுக்கு முன்னாடி பலி செலுத்துகிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ என்னதான் பலி செலுத்தினாலும், அடுத்த வசனம் பாருங்கள், அதனுடைய 9, 10 பாருங்கள். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சொல்லி திட்டுறார். அப்போ இந்த சங்கீதம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையில் அவங்க உண்மையாக இல்லை. அவங்க தேவனுடைய பலி காணிக்கை செலுத்துகிறாங்க, பலி செலுத்துகிறாங்க. ஆனால் தேவனுடைய கற்பனைக்கு அவங்க என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. பாருங்கள், பைபிளில் பழைய ஏற்பாடில் 10 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 கற்பனையும் புதிய ஏற்பாடில் 2 கற்பனையாக ஏசப்பா சுருக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ தேவன் என்ன செய்யணும்? நீ தேவனை நேசிப்பாயாக. உன்னை விட அதிகமாக என்ன செய்யணும்? நீ தேவனை நேசிக்கணும். அது முதலாம் கற்பனை. 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது தான் 2ஆம் கற்பனை. இந்த 2 தான் கற்பனை. நம்ம தேவனை நேசிக்கணும், நம்மளை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். இதுதான் பைபிள் சொல்லுகிற கற்பனை. அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அங்கே பாருங்கள்,
20ஆம் வசனம் முதல் வாசிங்க. 50:20 முதல். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். போதும். பாருங்க, அப்போ தேவன் சொல்கிறார் பாருங்க, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு விரோதமாய் உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் சொல்கிறார். அப்போ தேவன் பாருங்க, இவங்க சகோதரர்களை தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யலவங்க, அவங்க கனம் பண்ணலை. சகோதரர்கள் என்ன பண்ணல, அவங்க நேசிக்கலை. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசிக்கிறாங்க. கோள் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ தேவன் பாருங்கள், நாம் அவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணினவங்க, நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுக்குறோம், தேவனிடத்தில் பலி செலுத்துகிறோம். தேவன் அதை என்ன செய்யலை, அதை குறை சொல்லலை. நல்லது தான், உன் பலி எப்போது எனக்கு முன்னாடி இருக்குது, அது நிமித்தம் உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன். ஆனால் தேவனுக்கு நீ பலி செலுத்தினா கூட நீ என்ன பண்ணலை, எனக்கு நீ கீழ்ப்படியலை, என்னுடைய பிரமாணங்களுக்கு என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியலைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்கள கடிந்து கொள்கிறார். என்னை மறக்கிற நீ, அதனால் உன்னை நான் பீறி போடுவேன், என் கையிலேருந்து யாரும் உன்னை தப்பு வைக்க முடியாது சொல்லி தேவன் தம்முடைய கற்பனையே அவங்க மீறினதுனால ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. அப்போ இந்த சங்கீதம் என்ன போதிக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிபாட்டு முறை ஒரு குருட்டுத்தனமான வழிபாட்டு முறையாக இருக்குது. அவங்க பலி செலுத்துகிறாங்க, ஆனால் என்ன பண்ணலை, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட சக மனுஷங்களை அவங்க நேசிக்கலை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நாம் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தால் இன்றைக்கி நம்ம மனம் திரும்பணும், நாம் தேவனை நேசிக்கலாம். இந்த ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய நினைவுகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. 139ஆம் சங்கீதம் 1 முதல் வாசிங்க. சங்கீதம் 139 1 முதல். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. பாருங்க, அப்போ தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நம்மை குறித்து எல்லாமே தெரியும். அப்படிங்கிறது தான் முதல் காரியம். பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்மை குறித்து எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. ஒருபோதும் தேவன் நம்மை குறித்து ஆச்சரியப்படுவது கிடையாது. தேவன் நம்ம குறித்து என்ன பண்ணுறதில்ல, ஆச்சரியப்படுறது இல்லை. இப்போ நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா தேவன் உடனே நீ நல்லா பேசுகிற, நல்லா பிரசங்கம் பண்ணுறான்னு அவர் ஆச்சரியப்படலாம் மாட்டார். ஏன் ஆச்சரியப்பட மாட்டார்னா, அவர் சொல்வார், உன்னை நல்லா பேச வச்சதே நான் தான் சொல்லி. ஒருத்தர் நிறைய தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் ஆச்சரியப்பட மாட்டார், ஆனால் அவரை கொடுக்க வைக்கிறதே தேவன் தான். அப்போ தேவன் அதில் சந்தோஷப்படுவார் வெளியே. தேவன் நம்முடைய எந்த செயலை வைத்தும் அவர் என்ன பட போகிறதில்ல, ஆச்சரியப்பட போகிறதில்ல. ஆனால் தேவனை பார்க்கும்போது நம்ம அவரை நினைக்கும் போது நாம் நிறைய நம்ம என்ன செய்யலாம், ஏராளமாக இருக்குது நாம் அவரிடத்தில் ஆச்சரியப்படுவதற்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், நம் தேவன் அவர் தண்ணி மேலே நடக்கிறாரு, தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறாரு, 38 வருஷமாக படுத்து கிடந்தவன் எழுப்புறாரு, செத்து 4 நாளானவன் எழுப்புறாரு, 12 வருஷமாக பெருமாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை தொட்டாலே சுகமாகுது. அப்போ அவரை குறித்து நாம் அறிய நமக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. ஆனால் நம்மை குறித்து
வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஓகே, பாருங்க. அப்போ தேவன் வந்து நம்மை அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்கள் செயல்களால் என்ன பண்ணாங்க? தேவனை கனம் பண்ணாங்க. ஆனால் அவங்க இருதயத்தால் என்ன பண்ணல? தேவனை கனம் பண்ணலை. அவங்க வந்து மனுஷங்களை என்ன பண்ணுறாங்க? பகைக்கிறாங்க. சகோதரர்கள் என்ன செய்ய விரோதமாக ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசுகிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போது எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து பேசுகிறீங்க, இல்லை ஒரு 3 பேர் சேர்ந்து பேசுகிறீங்க, இல்லை எல்லாருமே பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதனால் எனக்கு எந்த பாதிப்புமே கிடையாது, எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் நான் உங்களில் ஒருத்தரை குறித்து நான் பேசும்போது, நான் உங்களுக்கு யாரை குறித்து பேசினாலும் எனக்கு அதனால் நஷ்டம். என் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும், யார் என்ன உங்களை ஏமாற்றினாலும், எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சாலும் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவன் உங்களை கண்டிப்பாக திரும்பி ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் யாரை பற்றியாவது பேசினா, யாருக்கு விரோதமாவது பேசினா, யாருடைய மரியாதையை கெடுத்தா, நீங்கள் ஒரு கோள் பேசினா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவர்னா அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்க விரும்புகிறார். அவருடைய கற்பனை என்ன தெரியுமா? நாம் தேவனை நேசிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம நேசிக்கிறது மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். அதான் தேவனுடைய கற்பனை. அப்போ தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக இவங்க என்ன செய்கிறாங்க? செயல்படுறாங்க. அவங்க தேவனுக்கு பலி செலுத்துகிறாங்க. அவங்க தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துகிறாங்க. ஆனால் சக மனுஷங்களை, சகோதரர்களுக்கு விரோதமாக அவங்க பேசுகிறாங்க. நீ உன் தாயின் சகோதரனுக்கு விரோதமாக என்ன செய்ய நீ அவதூறு பண்ணுகிறாய் அப்படி கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அப்போ தங்கள் செயல்களால் அவங்க கர்த்தரை கனம் பண்ணுறாங்க. இருதயம் என்ன செய்யுது? அவங்களுக்கு தேவனை விட்டு விலகி இருக்குது. அப்போது இவங்க உடனே மனம் திரும்பலைன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும் என்று இந்த சங்கீதம் பேசுகிறது. பிரியமானவர்களே, அப்போ நமக்கு முதலாவது ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கணும். என்னை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாரு? என்னை அழைத்திருக்கிறாரு. இப்பவும் என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த சிந்தையோடு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனம் திரும்பணும். யோசிப்பை பாருங்கள். போத்திபார் வீட்டில் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு தேவனுடைய கண்கள் அவனுக்கு தெரியுது. பாருங்கள், என்னை தேவன் காண்கிறார் அப்படிங்கிறது உணர்வு இருக்குது. அப்போ தேவன் நம்மை அறிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அறிவு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் பாவம் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம தாயின் கருவில் உருவாகும் போது பாருங்கள், நம்முடைய எலும்புகள் அவருக்கு தெரிஞ்சுது. நம்முடைய ரூபம் இன்னதென்று அவர் அறிந்திருந்தாராம். அப்போ தேவன் வந்து எல்லாமே நம்ம பெற்ற தாய் கூட நம்ம பிறந்தப்போதான் நம்ம உருவத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அவர் தாயின் கருவில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணார்? அவர் அறிந்தார். நம்ம எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று அவருக்கு தெரியும். இப்படி எலும்பு உருவாகணும் அவருக்கு தெரியும். நம்முடைய ரூபம் இன்னதென்று அவருக்கு தெரியும். நம்ம உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து கனம் பண்ணணும். அவருடைய கற்பனை நம்ம மீறக்கூடாது. முதலாவது. ரெண்டாவது பாருங்கள், இது 50ஆம் சங்கீதத்தில் 7 வாசிங்க. என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், நான் பேசு. போதும். பாருங்கள், என் ஜனமே கேள். தேவன் நம்மளை என்ன சொல்கிறாரு? என் ஜனமே கேள் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், அதனுடைய 15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 5வது வசனம். பலிகளினாலே எனக்கு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு? என் ஜனம் என்னுடைய ஜனம் சொல்கிறாரு. அப்புறம் என்னுடைய பரிசுத்தவான்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ தேவன் வந்து நம்மை நேசிக்கிற தேவன் நம்மளை என்ன செய்கிறாருங்க? அவர் வந்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. நம்ம அவருக்கு பிள்ளைகளாக நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். நம்மை தேவன் நேசிக்கிறார்.
பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. தேவன் நம்மை நேசிக்கிறது எப்படி நேசிக்கிறார் அப்படின்னா பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய 6வது வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாருங்க, அப்போ நம்ம பலனற்றவங்களாக இருக்கும்போது இயேசு நமக்காக மரித்தார். அப்புறம் வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. 8வது வசனம் 8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு மரிச்சாரு. அப்போ முதலாவது என்ன வாசிச்சோம்? நாம் பலனற்றவங்களாக இருக்கும்போது இயேசு மரிச்சாரு. அதே வசனம் சொல்லுது, குறித்த காலத்தில் அக்கிரமக்காரர்களாக பலனற்றவங்களாக இருக்கும்போது, நாம் அக்கிரமக்காரங்களாக இருக்கும்போது, அப்புறம் நம்ம பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காய் மரித்தார். அது மட்டும் இல்லை, அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் போதும் பாருங்க. அப்போ நம்ம யாரு அப்படின்னா, நாம் தேவனுடைய சத்துருக்கள், நாம் அக்கிரமக்காரங்க, நாம் பாவிகள், நாம் பலவீனமானவங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்மை அவர் நேசிக்கிறார். இப்போ நம்ம யாரு கூடயாவது பழகுறோன்னு சொன்னால், அவங்க ஒரு அக்கிரமக்காரன்னு சொன்னால் நம்ம நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். பாவின்னு தெரிஞ்சால் நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். நமக்கு முன்னமே தெரியுது, இவன் ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பாவி, இவன் எனக்கு சத்ரு அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம்? கண்டிப்பாக நம்ம அவங்களை நேசிக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், நம்ம அக்கிரமக்காரன்னு தெரிஞ்சும் நம்மளை நேசிக்கிறார். நம்ம பலன் இல்லாதவங்க, நம்ம பாவிகள், நம்ம சத்ரு. அப்போ அதுதான் தேவனுடைய அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை இன்னைக்கு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு நம்ம என்ன செய்யுது? நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. அப்போ நம்மை அறிந்த தேவன் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நாம் ஒரு பைத்தியம், நாம் பலவீனம், நம்ம இல்லாதவைகள், இழிவானல், அற்பமானது எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறார்? நம்மை அவர் நேசிக்கிறார். அதோட கூட இல்லை, பாவி, அக்கிரமம், பலவீனம் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறார்? நம்மை நேசிக்கிறார். அப்போ தேவன் நம்மை அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்மை நேசிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவர் நேசிக்கிறாரு, அந்த அறிவு நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. 3வதாக நீங்கள் பாருங்கள், 3வது வாசிங்க. 50ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 50ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 21 முதல் வாசிங்க. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அது மட்டும் இல்லை, 18 வாசிங்க. 18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. அப்போ பாருங்க, அப்போ இவங்களுடைய குணாதிசயம் பாருங்க, பலி செலுத்துகிறவர்களுடைய குணாதிசயம். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்குன்னு சொன்னார். உன் பலிகளை நிமித்தம் உன்னை நான் தண்டிக்க மாட்டேன்னு சொன்னார். உன் பலிகள் நிமித்தம் நான் தண்டிக்கலை, ஆனால் ஏன் நான் உன்னை தண்டிக்கிறேன்? உன் சுபாவம் என்னவா இருக்குது? நீ திருடனை காணும்போது அவங்க கூட ஒருமித்து போகிற, விபச்சாரக்காரங்களோட உனக்கு பங்கு இருக்குது, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிற, உன் நாவு சற்பனை என்ன பண்ணுது? சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ பேசுகிற, உன் தாயின் மகனுக்கு அவதூறு பண்ணுற, இதெல்லாம் நீ செய்யும்போது நான் சும்மா இருந்தேன். பாருங்க, நான் சும்மா இருப்பேன் என்னது? நான் மௌனமாக இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அப்படி இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள் 22 தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஹல்லேலூயா.
கவனிங்க. அப்போ தேவன் மூன்றாவது எப்படிப்பட்ட, நம்ம அறிந்திருக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இதை அறிந்து நம்ம என்ன பண்ணணும், தேவன் நம்ம என்ன பண்ணுவார், நம்ம ஒரு பரிசுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நாம் அவர் பரிசுத்தமான தேவன் அப்படிங்கிற ஒரு அறிவோடு நம்ம என்ன பண்ணோம், நாம் மனம் திரும்பணும். இப்போது நம்ம மாம்ச கிரியையில் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம பாவத்தை விடுற வரைக்கும் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பைபிள் சொல்லுது பாருங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அவள் மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான். அப்போது நாம் என்ன செய்யணும், பைபிள் சொல்லுகிறது போல அவருடைய கற்பனையை நம்ம கை கொண்டாதான், நம்ம சகோதரி நேசித்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நாம் விபச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியும். நம்ம ஏசப்பா சொன்னார் இல்லையா, மற்றவங்க உனக்கு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ அவங்களுக்கு பண்ணு சொல்ல. அதுதான் மற்றவங்களை நேசிக்கிற விதம். நம்மளுடைய பொருளை ஒருத்தர் திருடலாம்னு நினைக்குமா கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது. நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணலாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பாருங்கள் பிரியமானே, அப்போது இது மாதிரி சகோதர அன்பு நமக்கு வரும்போது தான் பைபிளில் 1 யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சகோதரனை பாவிக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். ஒருவனுக்குள்ள சகோதர அன்பு இல்லைன்னு சொன்னால் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த காயினை போல் இருக்க வேண்டாம் சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்போ பாருங்க, அப்போ தேவன் நம்மளை அறிந்திருக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு. அதோடு கூட நம்மளை என்ன செய்யல, அவர் விடலை, நம்மை அவர் உருவாக்குகிறார். நம்மை அவர் என்ன செய்கிறாரு, சிருஷ்டித்த தேவனை என்ன பண்ணுறாரு, நம்மை இப்போ யாக்கோபை இஸ்ரவேலாய் உருமாற்றினது போல நம்ம என்ன செய்கிறாரு, சீமோனை பேதுருவா மாற்றின மாதிரி நம்மளை கத்த என்ன செய்வார், நம்மை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம தேவ மக்களாய் நம்ம என்னது, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழணும்னு தேவன் விரும்புகிறாரு. அப்போ நம்ம பாவத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்ம கற்பனை மீறி வாழக்கூடாது. நான் இந்த உலகத்தில் பாருங்கள், நம்மளை கெடுக்கும் சக்தி மற்ற மனுஷங்க கிடையாது, பிசாசு கிடையாது. நாம் தான் நம்மளை கெடுத்துக்கணும். இப்போது நம்ம மேலே யார் வேணால் பொறாமப்படலாம், நம்மளை யார் வேணால் ஏமாற்றலாம், நமக்கு விரோதமாக யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு வர போகிறதில்ல. காரணம், நம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்ம கூடவே இருப்பார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்கியாதைப்பம்னு வாசிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூட இருக்கிறேன். பைபிள் சொல்லு பாருங்க, உன் கால் இடராதபடிக்கு தூதர்கள் ஒன்று என்ன செய்வாங்க, கைகளை ஏந்தி கொண்டு போவாங்க. நம்ம தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஸோ நமக்கு விரோதமாக யார் எழும்புனாலும், என்ன பேசினாலும், என்ன சதி பண்ணாலும், எந்த மந்திரவாதமும் பில்லிசூனியமும் ஒன்றுமே செய்யாது. ஆனால் நம் இருதயத்தில் அக்கிரமம் வந்தால், நம் இருதயத்தில் பொறாமை வந்துச்சுன்னா, நாம் மற்றவங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தோன்னு சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஸோ நம்ம இதை தான் இந்த சங்கீதம் பேசுது. நீ உட்கார்ந்து பேசுகிற, நீ விபச்சாரம் கூட நீ போயிடுற, நீ இந்த நாவு சற்பனை என்ன செய்யுது, பிணைக்குது, நீ இந்த மாதிரி என்னது ஒரு மாம்ச கிரியை செய்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இப்போ இந்த காரியத்தில் நீ மனம் திரும்பும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், 23ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ இன்னைக்கு நம்ம மனம் திரும்பும் போது நாம் பலி செலுத்துகிற, பலி மட்டும் செலுத்தாம நாம் என்ன செய்யணும், நம்ம கற்பனையை நம்ம கைக்கொள்ளணும், தேவனுடைய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம். நம்ம அப்படி தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் தேவன் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்ம இப்படி பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னை புரிஞ்சிருக்கிற தேவன் சொல்லி மனம் திரும்பி வாழும்போது, என்னை நேசிக்கிற தேவன் சொல்லி மனம் திரும்பி வாழும்போது, என்னை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்று மனம் திரும்பி வாழும்போது கண்டிப்பாக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது, இப்படி வாழும்போது தேவன் நமக்கு ரட்சிப்பை காண்பிப்பார். ஹல்லேலூயா.
நிச்சயமாக தேவன் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்போது இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிற போதனை என்பது வெறுமனே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து பலி செலுத்திட்டே போயிடக்கூடாது. நம்ம வெறுமனே என்னது செயல்களால் நம்ம கத்தரை இறைமையை தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வாயினால் தேவன் என்ன பண்ணுறாங்களாம், கனம் பண்ணுறாங்க, இருதயமும் தூரமாய் விலகி இருக்கு. அப்போது நாம் இன்னைக்கு வெளிப்படையாக நம்ம என்னது நம்ம பேச்சில் நம்ம நடக்கையில் வந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத காண்பிச்சா மட்டும் போதாது. இருதயத்தில் நமக்கு அக்கிரம சிந்தை இல்லாமல், இருதயத்தில் பாவ சிந்தை இல்லாமல், இருதயத்தில் நம்ம என்னது நம்ம பலவீனமாக நம்ம மாறாமல், நாம் வந்து இருதயத்தில் தேவனுக்கு சத்துருக்களாய் மாறாமல், நாம் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாற நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 102:13 தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக எழுந்தருளி நமக்காக இறங்கி அவர் நமக்கு தயை செய்யும்படியான குறித்த தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் நமக்கு இப்போ வந்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இப்படி மனம் திரும்பும் போது, நம்ம தேவ சமூகத்தில் இப்படி வரும்போது கண்டிப்பாக நம்ம மற்றவங்களை பற்றி அவதூறு பரப்பாமல், மற்றவங்களை குறித்து நம்ம தவறுதலாக பேசாமல் நம்ம வாழும்போது நிச்சயமாக பைபிள் சொல்லுது பாருங்கள், தேவன் எழுந்தருளி நமக்காக என்ன செய்வார், அவர் இறங்குவார், நமக்கு தயை செய்யும் காலமும் நமக்கு குறித்த நேரமும் வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போது பிசாசுடைய ஒரு வேலை என்ன, இரவும் பகலும் சகோதரர் மேலே குற்றம் சாட்டுறது தான் வேலை. அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது, அவன் வேலையை பார்க்கக்கூடாது. அவனுடைய வேலை தான் என்னது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லினே இருக்கிறது. அது தேவனிடத்தில் போய்ட்டு சொல்கிறான். அப்போது நாம் இன்றைக்கி அவன் வேலையை நம்ம செய்யாமல் தேவன் சொல்லுறது மாதிரி நம்முடைய சகோதரர்கள் மேலே நம்ம அன்பு வச்சோம்னா, சகோதரர்களை நம்ம மன்னித்து சகோதரோட இணக்கமாக நம்ம வாழும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்வார், நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி என் பிதா என்ன உங்களை சுத்தம் பண்ணுவார். நான் தான் மெய்யான திராட்சை செடி, என்னில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிலச்சி இருந்தீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க. நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா என்னுடைய சீசர்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா பிதா அவங்க மேலே பிரியமாக இருப்பார். அப்போது இந்த ஏசப்பா திரும்ப திரும்ப சொல்லுவார் பாருங்கள். சொல்லிவிட்டு யோவான் 15:17 சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்னு தான் நான் சொல்கிறேன்னு. அப்போ எது கனி தெரியுமா, எது கனி, இயேசு கிறிஸ்து, அதாவது சகோதரர்கள் நம்ம ஒருவருக்கொரு அன்பாக இருக்கிறது தான் கனி. இன்னும் சொல்லப்போனால் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா தருவார்னு ஏசப்பா சொல்வார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போது நாம் கேட்டுக்கொள்வதை தேவன் தரணும்னு சொன்னான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வாங்களேன், 9 முதல் வாசிங்க. 9 முதல் 9. 1 யோவான் 3:9 முதல். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாதிருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. வாசிங்க. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது.
உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. பாருங்க, தன் சகோதரன் மேல ஒரு அன்பு இல்லைன்னு சொன்னா அவங்களும் என்ன இருக்காது, நித்திய ஜீவனே இருக்காதுன்னு வாசிக்கிறோம். அப்போ சபையில் நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், நான் அவங்களுக்கு ஒருத்தர் மேலே நம்ம கசப்பாக நம்ம ஒருத்தர் வெறுக்கும் போது நம்ம உங்களை அன்பு செலுத்தாத போது பைபிள் சொல்லுது பாருங்க, நமக்கு அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லைன்னு வாசிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பாருங்க, அதனுடைய 16 பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படி வாசிக்கிறோம். பாருங்க, அப்போது யோவான் அப்போஸ்தலன் கூட அந்த சகோதர அன்பு குறித்து ரொம்ப பேசுகிறாரு. வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு போதனை என்னென்னா, நாம் தேவனை நேசிக்கணும் என்பது மாத்திரமல்ல, நாம் சகோதரர்கள் மேலே அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம வெறுமனே பலிகளை செலுத்தியே தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் பலிகளினால் நம்ம என்ன செய்யல, உன்னை நான் கடிந்து கொள்ளேன், ஆனால் நீ பலி செலுத்தினா கூட நீ என்னுடைய கற்பனையை நீ மீறுற, நீ என்னுடைய உடன்படிக்கைக்குட்பட்டு இருந்தால் கூட நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, கற்பனையை மீறுற, என்னுடைய வசனத்தை மீறுற, எனக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொல்கிறாரு. அப்படி கீழ்ப்படியனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பீறி போடுவேன், என் கையிலேருந்து யாரும் உன்னை தப்பு வைக்க முடியாது, நீ நல்லா சிந்தித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், நாம் மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பும் போது பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாரு, கடைசி வசனம் சொல்லுது, சங்கீதம் 50:23 சொல்லுது, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர், தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர், அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன பண்ணணும், நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே முக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே இயேசு ராஜாவே முக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.